ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் பூஜா மாரிமுத்து. திஸ் இஸ் மீ பூஜா. இதான் வந்துட்டு என்னோடய சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துட்டு மே 1 கைஸ், உழைப்பாளர்கள் தினம். ஸோ உழைப்பாளிகள் எல்லாத்துக்கும் வந்து மே தின வாழ்த்துக்களை வந்து சொல்லிவிட்டு நான் வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்துட்டு மே 1 அப்படின்றதுனால இன்றைக்கி வந்துட்டு நிறைய வந்து ஸ்பெஷலான திங்ஸ் வந்து இருக்குது. உழைப்பாளர்கள் தினம், அதுக்கப்புறம் வந்து ஏகேவோட பர்த்டே, அதுக்கப்புறம் வந்துட்டு சித்ரா பௌர்ணமி. இந்த வீடியோவே வந்துட்டு சித்ரா பௌர்ணமியை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் ஒரு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ நான் எங்கே ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்றத உங்ககிட்ட காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி அப்படின்றதுனால வந்துட்டு ஏதாவது வந்துட்டு கோயில் சைடு போகணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வந்துட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. பட் எங்கே போகிறதுன்றது ஐடியா இல்லை. இங்கே நிறையா சிவன் கோயிலாக இருக்குது. ஆனால் வந்துட்டு இந்த மலை ஏறுற மாதிரிலாம் வந்துட்டு போகக்கூடாது. ஏன்னா வந்துட்டு அப்பாவோட அண்ணா, என் பெரியப்பா வந்துட்டு தவறி இன்னும் 1 வருஷம் கூட முழுசாக வந்துட்டு கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மலை ஏறுற மாதிரி ஒரு கோயில் சைடெலாம் வந்துட்டு நாங்கள் போகக்கூடாது. கீழே இருக்கிற கோயிலுக்கெலாம் போகலாம். முக்கியமாக வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடாது, மலை ஏறுற மாதிரி கோயிலுக்கு போகக்கூடாது. மற்றபடி விநாயகர் கோவில், சிவன் கோயில், அந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கோயில் போகிற பிளான் இருக்குது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கோயிலுக்கு போகிற பிளான் இருக்குது. ஆனால் அது எந்த கோயில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானே பண்ணல. இன்றைக்கி காலையில் வந்துட்டு ரேண்டமாக வந்து ரீல்ஸ் பார்த்துட்ருக்கும்போது அவினாஷி லிங்கம் கோயில் வந்துட்டு ரீல் ஒன்று பார்த்தேன். சரி, ஓகே, இங்கே போகிறதுக்கு வந்து 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான். ஸோ அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி சடனாக வந்துட்டு மைண்டுக்கு தோணுச்சு. அப்பாக்கிட்டையும் கேட்டேன், ஃபேமிலியோடு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நாங்கள் வரக்கூடாது, நீ சின்ன பொண்ணு, அதனால் நீ வேணால் போயிட்டு வா அப்படின்னாங்க. சரி, ஓகே, நான் போனால் என்ன, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்தால் என்ன, யார் போனாலும் ஒன்று தானே. ஸோ அதனால் வந்துட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்களும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் வந்துட்டு அங்கே தான் கிளம்பிகிட்டு இருக்கேன். ஸோ கரெக்டாக வந்துட்டு மணி 3 ஆகிறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. 3 ஆயிடுச்சுன்னா கரெக்டாக கிளம்பிடுவேன். ஏதோ நோட்டீஸ் வந்திருக்கு. என்ன நோட்டீஸு? பசாரா. இதை பற்றிலாம் நம்ம இப்போதைக்கு ஆராய வேண்டாம். நம்ம அப்படி போவோம், வேணாம், இது இருக்கட்டும், நம்ம அங்கே போய் படிச்சுக்குவோம். ஸோ கிளம்பியாச்சு. எஸ் மக்களே, இதுதான் வந்துட்டு வஞ்சிபாளையம் தாண்டி அவினாஷி ரோடு ஜாயின் பண்ணுற ரோடு. நான் கிராஸ் பண்ணி வந்துட்டேன். இப்போ நான் அவினாஷி லிங்கம் கோயில், இது ஸ்ட்ரெயிட் ரோடு தான். இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அவினாஷி லிங்கம் கோயிலே வந்துட்டு ஜாயின் பண்ணணும். ஸோ இதில் போனால் மட்டும் போதும். கோயில் வந்துட்டு அதுவாக வராது, நம்ம தான் போகணும். ஸோ போகலாமா? எஸ் மக்களே, ஆல்மோஸ்ட் வந்து அவினாஷி கிட்ட நெருங்கியாச்சு. எதை வச்சு சொல்கிறேன்னா, அங்கே ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்தை தாண்டினதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அவினாஷி லிங்கம் கோயில் போகிற அந்த ரோடு தான். ஸோ ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் வந்துட்டு போயிடலாம் அந்த பாலத்துக்கு. ஸோ பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். அதுதான் அந்த பாலம். அந்த பாலத்துலேயே வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் ரோடு வந்துட்டு போகணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அவினாஷி கோயில் தான்.
இருக்குது. ஆலமரமெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இதே ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக நம்ம போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் கோயில் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான். இதோ கோயில் கோபுரம் தெரியுது பாருங்க. எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. வந்தாச்சு மக்களே, வந்தாச்சோ. ஸோ பாருங்கள் கோயில் கோபுரம். ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு நிறையா ராட்டினம் தூரி எல்லாமே இருக்குது. எக்ஸிபிஷன் மாதிரி இருக்குது. இந்த கோயில் ஃபங்க்ஷனுக்காக இப்போ வந்து தேரோட்டம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக வந்துட்டு போட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் விளையாடுறதுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா, நான் ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு விளாண்டுட்டு வரேன்னு சொன்னாலும் வீட்டில் விட மாட்டாங்க. ஒழுக்க மரியாதையாக வந்து சேர்ந்துரு, இல்லைன்னா வெட்டிடுவேன்ட்டுருவாங்க. ஸோ அதனால் நம்ம சாமி மட்டும் கும்பிட்டு டீசெண்டாக வந்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். வாங்க போகலாம். எஸ் மக்களே, நெய் தீபம் வாங்கியாச்சு. 22 ரூபா தீப்பெட்டியோடு சேர்த்து. விட்ட ஜிஎஸ்டிலாம் போடுவாங்க போல். ஆல்ரெடி ஜிஎஸ்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். கோயில் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இப்போது சாமியை கும்பிட்டாச்சு. கோயிலை சுற்றி நடந்து வந்துட்டுருக்கோம். போயிட்டுருக்காங்க. கோவில் பேக் சைடு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. நம்மளும் ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். நடந்து மண்டபத்தில் நடந்து போயிட்டுருக்கேன். இது வந்துட்டு மண்டபம். அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கேன். இந்த கோயிலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஸோ இங்கே இருக்கிற தீர்த்தமும் காசியில் இருக்கிற தீர்த்தமும் ஒன்றுன்னு கருதப்படுது. அதனால் தீர்த்தத்தை வந்து எடுத்துட்டேன். கோயிலை விட்டு வெளியே வந்தால் இப்படி ஒரு பெரிய ஷாப் இருக்குது. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அதாவது இங்கே பார்த்ததில்ல. நல்லா இருக்கு. உள்ள ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஷாப்பிங்கே. ஸோ வெளியே அங்கே போய் இன்னும் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கணும். என்னென்னா கோபுரத்தை எப்போவுமே ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவேன். அதுக்காக ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுப்போமா? ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கீழே நடந்து போவோம். ஷாப்பிங் முடிஞ்சு கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த கண்ணாடிக்கு ஒரு 150, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். அதுவும் கிட்டத்தட்ட 150 ரூபா கிட்ட வந்துச்சு. இப்போது வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். டோட்டலாக வந்துட்டு பட்ஜெட்டே வந்து 500 கிட்ட கொண்டு வந்தேன். 500ல் வந்துட்டு 150 முடிஞ்சு கிட்டத்தட்ட 300 ரூபா கிட்ட முடிஞ்சு எனக்கு. ஸோ இப்போ அடுத்து இன்னும் 200 ரூபா மிச்சம் இருக்குது. அந்த 200 ரூபாயை மிச்சம் வச்சுட்டு நான் அப்படியே கிளம்புறேன். சாமி கும்பிட்டாச்சு. என் வண்டிக்கிட்டே நான் வந்துட்டேன். மக்களே, சாமி கும்பிட்டாச்சு. எனக்கு தேவையான திங்ஸும் வாங்கியாச்சு. 500 ரூபா பட்ஜெட்டோடு வந்தேன். இப்போ ஜஸ்ட்டு 200 ரூபா தான் இருக்குது. இது ஒரு 150. அதுக்கப்புறம் வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கினேன். அது ஒரு 150. ஸோ மொத்தமாக சேர்த்து 300 ரூபா கிட்ட செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 22 ரூபா வந்துட்டு நெய் விளக்குக்கு வந்து செலவு பண்ணேன். மொத்தமாக சேர்த்து எவ்வளோ? ஓகே, எல்லாத்தையும் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு பட்ஜெட் போட்டுக்கலாம். இப்போ கிளம்பலாம். எனக்கு இப்போ ஜூஸ் குடிக்கணும் போல் இருக்குது. மிச்சம் 200 ரூபா இருக்குல்ல. ஸோ ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். வாங்க போவோம். இந்த இடத்துல நான் பேசிக்கிட்டே வந்தேன். ஆனால் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி காற்று சவுண்டில் வந்துட்டு கேட்கல நான் என்ன பேசினேன்றது. இது வந்துட்டு வஞ்சிப்பாளையம் டு திருப்பூர் ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகியிருக்கேன். நான் வந்துட்டு இந்த இடத்துல திருப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பினேன் கைஸ். அந்த ஒரு வீடியோ தான் இது. ட்ரெயின் போகுது. இது ஏதோ கூட்ஸ் ட்ரெயின். என்னது இருக்குங்களா? ஆயில் இருக்குன்னு நினைக்கிறேன்.
இது வந்துட்டு அந்த வஞ்சிப்பாளையம் டு திருப்பூர் ரோடு போகும்ல கைஸ், கரெக்டாக கொங்கணகிரி கோயில் கிட்ட அந்த ரோடு. ஸோ இங்கே வந்துட்டு அந்த செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிக்கிட்டே வந்தது. இங்கேயும் வந்துட்டு நான் பேசினது ரெக்கார்ட் ஆகலை மக்களே. ஐம் ஸோ சாரி. வீட்டுக்கு வந்து விட்டேன் மக்களே. இப்போ இதுக்கு மேலே வேணாம், காமெடியாக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. ஸோ ரோட்டில் வரவங்கள எப்படி தான் சொல்லிச்சாங்கன்னு தெரில. ஸோ இது சும்மா வண்டி ஓட்டும் போது மட்டும்தான், மற்றபடி நான் வேறு எங்கேயும் போடுறதில்ல. வெயில் அந்த கண்ணு கூசாமல் இருக்கிறதுக்காக போடுறது, மற்றபடி வந்துட்டு அவா ஒன்றுமே அப்படின்ட்டு ஸ்டைலுக்காகலாம் போடுறதில்ல. வண்டி ஓட்டும் போது கண்ணு கூசாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் போடுவேன். ஸோ இப்போது நம்ம எடுப்போமா? எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லாத்தோட வண்டியும் வந்துட்டு இப்படி திறக்கிற மாதிரி தான் இருக்கும். எங்கள் வீட்டில் பார்க்குறீங்களா, டட்டடை மொத்தமாகவே கழட்டலாம். இருங்க எடுத்துகிட்டு வரேன். நீர் எடுத்துகிட்டு வரல, திண்ணீர் ஏன் எடுத்துகிட்டு வரலன்னு கேட்க போகிறாங்க. சாவ போகிறேன். அங்கே திண்ணீர் எடுக்கிறதுக்கே வழி இல்லை, ஒரு பேப்பர் கூட இல்லை, திண்ணீர் எடுத்துகிட்டு வர முடியும். அதனால் வந்துட்டு திண்ணீர் எடுக்கல, திண்ணீர் எடுக்க முடியல, தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தீர்த்தம் இது ஒன்று மட்டும்தான் இருக்குது சாட்சிக்கு, கொண்டு போய் கொடுப்போம். எஸ் மக்களே, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என் அப்பாக்கிட்டே வந்துட்டு கோயிலில் என்ன நடந்துச்சு, நான் என்னென்னலாம் வாங்கினேன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்படியே இவ கூட விளையாண்டுட்டு அப்படியே உட்காந்துட்டேன். வீடியோக்கு ஒரு அவுட்ரோவே கொடுக்கல. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இவளுக்காகவே வந்துட்டு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு சந்திக்கும் வரை உங்கள் பூஜா மாரிமுத்து. பாய் பாய்.